ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ஆர்கேஎல் ஷேர்ஸ். நான் உங்கள் ராமநாதன், ஸ்டாக் அட்வைசர் பேசுகிறேன். மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஓகே, இது நிஃப்டியோட டே சார்ட்டு. நான் கப்பல் ஆஃப் வீடியோஸில் நான் உங்களுக்கு சொன்னது என்னென்னா, ஒரு சேனலை பிரேக் டவுன் பண்ணி மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் இஸ் இன் டவுன் ட்ரெண்டுன்னு நான் சொன்னேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக இந்த சேனலை பிரேக் பண்ணி கீழே ட்ரேட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த 5 days பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேனல், இது நேற்று லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருப்பேன். இது ஒரு சின்ன சேனலாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த சேனலுக்குள்ளே தான் மார்க்கெட் அகெயின் மூவ் ஆகிட்டுருக்குன்ட்டு. இது ஏன்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மண்டே வந்து ஒரு நியர்லி ஒரு கேப் டவுன்னாலும் ஒரு 850 to 900 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய மூமெண்ட் அந்த 1 டேல கொடுத்துட்டனால அகெயின் ஒரு டைரக்ஷன் எடுக்கிறதுக்கு மார்க்கெட் சடனாக எடுக்காது. அவர் ரேஞ்ச் பவுண்ட் ஆகிட்டு தான் இன்னொரு டைரக்ஷன் எடுக்கும். அதனால தான் இப்போ மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்ட்குள்ளே சுற்றிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். என்னோட வியூ படி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த சேனலை ரீட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணும். இது ரீட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணும் மார்க்கெட். ஏன்னா மார்க்கெட் எப்பயுமே ஒரு பால் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். கீழே போட்டால் கொஞ்சம் நாச்சு மேலே எழுந்திரிச்சு வர மாதிரி மார்க்கெட் வில் அது அப் சைட் மூவ்மெண்ட்னாலும் சரி டவுன் சைட் மூவ்மெண்ட்னாலும் ரீட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணும். இன்னும் மோஸ்ட்லி இந்த சேனலுக்கு மேலே இனி 1 day க்ளோஸ் ஆக சான்சஸ் ஆர் தேர். இந்த சேனலுக்கு மேலே இது ஒரு ஃபால்ஸ் க்ளோஷர் மாதிரி காமிச்சிட்டு தென் அகெயின் மார்க்கெட் மே கம் டவுன். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு இந்த சேனலுக்கு மேலே 1 day க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டு திருப்பி ஒரு புல்லிஷ் மோடுக்கு வந்துடுச்சுன்னு நிறைய ட்ரேடர்ஸ் நினைப்பாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இட் மே கம் டவுன். ஓகேங்களா? ஓகே, மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு மோடுக்கு வரணும்னா நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் மண்டேயோட லோவை கட் பண்ணிட்டு போனாதான் மார்க்கெட் ஒரு மேலே போகிறப்ப ஒரு ஹெல்த்தி மூவாக இருக்கும்ட்டு. மண்டே லோ பார்த்தீங்கன்னா 23,890. இந்த லோ கட் பண்ணாத வரைக்கும் மேலே போகிறது வந்து இந்த இந்த கேப் ஃபில்லிங் கூட மேலே போகலாம். போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் கீழே இறங்கலாம். ஸோ அது இல்லாட்டி நல்ல ஒரு பெரிய ஒரு நியூஸ் வந்து ஒரு புல்லிஷ்னஸ் வரணும்னா 24,850க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகி இன்ட்ராடேல க்ளோஸ் ஆகி டே கேண்டலில் க்ளோஸ் ஆகி செகண்ட் டேயும் மார்க்கெட் அந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் இந்த லைஃப் டைம் ஐயை கட் பண்ணி மார்க்கெட் போகும். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபாலில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 15 minutesல நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் இந்த சேனல். நான் சொன்ன மாதிரி தான் அகெயின் டவுன் அப் டவுன் அப் டவுன் போயிட்டுருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கிறீங்கன்னா 24,550 இஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ். இங்கே கீழே சப்போர்ட் வந்து 24,200 or 23,900 இஸ் ஒரு சப்போர்ட். 23,900 ஒரு சப்போர்ட்டும் 24,550 ஒரு ரெசிஸ்டன்ஸும் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இதை வச்சு இன்ட்ராடேயும் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஆர் சின்ன ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணோம், இல்லை பிடிஎஸ்டி மாதிரி பண்ணோன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட டார்கெட் டவுன் சைட் டார்கெட் இன் நிஃப்டி இஸ் 23,650 வரைக்கும் மார்க்கெட் கீழே வரும்ன்றது என்னோட டவுன் சைட் டார்கெட். ஓகேங்களா? இந்த டவுன் சைட் டார்கெட் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் பேக்குக்கு திரும்பலாம், ஆர் ஒரு ப்ராஃபிட் மோடுக்கு போக ஆரம்பிக்கும், ஒரு புல்லிஷ் மோடுக்கு போக ஆரம்பிக்கும்ன்றது என்னோட வியூ. ஓகேங்களா? ஸோ இதுதான். இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் டைம் ஹை வச்சதுக்கப்புறம் இருக்க இந்த 2 சேனல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? லைஃப் டைம் ஹை இந்த 2 சேனலுக்குள்ளே தான் மார்க்கெட் அகெயின் சுற்றுது. நான் லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருந்தேன், நிஃப்டியை காட்டிலும் பேங்க் நிஃப்டி ஒரு பை மோடுக்கு வர்றதுக்கு சீக்கிரம் வர்றதுக்கு சான்சஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ 15 minutes டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த மண்டே வச்ச ஹை பாருங்க, அந்த ஹை வேல்யூவில் நான் இப்போ வைக்கிறேன். ஸோ டியூஸ்டேயும் நியர்லி அந்த ஹை வரைக்கும் வந்திருக்கு. அகெயின் நேற்று ஃப்ரைடேயும் அந்த ஹை பக்கத்தில் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக நீங்கள் 50,750 இஸ் அ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து 51,600
ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருந்தீங்கன்னா 51,600 இஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 49,900 இஸ் அ சப்போர்ட். இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு நான் சொல்கிறேன். ஸ்டில் பேங்க் நிஃப்டியும் செல் மோடில் தான் இருக்குது, நிஃப்டியும் செல் மோடில் தான் இருக்குது. இனி பை மோடு வரப்போ நான் இந்த சேனலில் அப்டேட் பண்ணுவேன். பை மோடில் இருக்குது, பொசிஷன் பை மோடுக்கு போயிடுச்சுன்றதை நான் அப்டேட் பண்ணுவேன். ஸ்டில் நோ வி ஆர் இன் அ செல் மோட், பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி. ஸோ 51,600 ஆர் 49,900 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, குளோபல் மார்க்கெட் ஃப்ரைடே எப்படி இருந்துச்சு பார்க்கலாம். நாஸ்டாக்கும் S&Pயும் 0.5% அப்சைடில் இருக்குது. யூரோப் மார்க்கெட்டும் 0.3% ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. SGX நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் 20 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருக்குது. FASDAஸோட டேட்டா பார்க்கணுன்னா ரொம்ப நாள் ஒரு கண்டினியூஸ் 5 ட்ரேடிங் செஷனுக்கு அப்புறம் ஒரு 400 crores வந்து FAS பை பண்ணியிருக்காங்க. அண்ட் DAS வந்து 3,979 crores பை பண்ணியிருக்காங்க. ஓகே ட்ரேடர்ஸ், ஹாவ் அ சேஃப் ட்ரேடிங். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அப்டேட்ஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.